ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தக்காளி குருமா யூடியூப் பார்த்தா ட்ரை பண்ணேன். சோம்பு, கசகசா, பொட்டுக்கடலை, பூண்டு, அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு போட்டு நல்லா கிரேவியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் விட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 தக்காளி, நல்லா தக்காளி வெந்து வர டைமில் மஞ்சள் தூள், மிளகாய் பொடி, அப்புறமா சோம்பு பொடி எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த கிரேவி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி நல்லாவே ஊற்றி நல்லா உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். வெள்ளை சோளம் போட்டு தான் அரைச்சி வச்சுருந்தேன். நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. சரி, அதை இட்லியே ஊற்றிடலாம். தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் தோசை ஊற்றுறதுக்கு டைம் இல்லை. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, எனக்கு பர்த்டே. அதனால் ஆர்விஎஸ் முருகர் கோயிலுக்கு தான் போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம். ஆனால் கோயில் நடையே சாத்திட்டாங்க நாங்கள் கிளம்பி போகும்போது. அதனால் சரி ஈஸா போகலாம் அப்படின்னு ஈஸா தான் போனோம். நானும் தானே. நெக்ஸ்ட் வீடியோ வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.